மருத்துவ சேவைக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாகவும் மருத்துவத் துறைக்கு மருத்துவர்கள் தங்களது அர்ப்பணிப்பை நினைவுபடுத்திக் கொள்ளும் வகையிலும் மருத்துவர் தினம் கடைபிடிக்கப்படுகிறது. மேற்கு வங்கத்தின் 2வது முதல்வராக பதவி வகித்தவர் மறைந்த டாக்டர் PC ராய். சுதந்திர போராட்ட வீரராக மட்டுமின்றி சிறந்த மருத்துவராகவும் பணியாற்றிய இவர் பிறந்ததும் மறைந்ததும் ஜூலை 1ஆம் தேதி. இவர் ஏழை மக்களுக்காக பல்வேறு மருத்துவமனைகளை துவக்கினார். இவரது சேவைகளை போற்றும் வகையில் இந்தியாவில் ஆண்டுதோறும் ஜூலை 1இல் மருத்துவர்கள் தினம் கடைபிடிக்கப்படுகிறது. இவருக்கு 1961ஆம் ஆண்டு பாரத ரத்னா விருது வழங்கப்பட்டது. மருத்துவம், அறிவியல், கலை, இலக்கியம் போன்ற துறைகளில் சாதனை படைப்பவர்களுக்கு PC ராய் தேசிய விருது வழங்கப்படுகிறது. டாக்டர்கள் தினமாகிய இன்று அனைத்து மருத்துவர்களும் அனைத்து சிறப்பு மருத்துவர்களும் மக்கள் நலனுக்காக பாடுபடுவோம் என்று உறுதி பூண வேண்டும். டாக்டர்கள் தன்னை ஒரு மனிதனாகவே பாவித்து மனிதரோடு மனிதராக பழகி அவர்களுக்கு வேண்டிய சேவைகளை செய்து வர வேண்டும். வளர்ந்து வரும் இளம் டாக்டர்கள் அவர்களுடைய கடமையை முழுமையாக உணர்ந்து அவர்களுடைய தேவையை இந்த நாட்டிற்கு எவ்வளவு பொருள் செலவு செய்து இந்த நாடு அவர்களை உருவாக்கி இருக்கிறது என்பதை உணர்ந்து மக்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் அவர்களுடைய கடமையை முழுமையாக செய்யுமாறு இந்த மருத்துவ டாக்டர் டேஸ் அன்று அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். காலை தூக்கம் கலைந்து கண்விழித்து பார்க்கும் காட்சி நல்லதாக இருக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பது மனித இயல்பு. இதில் மருத்துவர்கள் விதிவிலக்கு. பாதி தூக்கத்தில் எழுப்பினாலும் கோபமின்றி ரத்தத்துடன் வலியால் அலரும் நோயாளிகளை கண்டு பதட்டப்படாமல் சிகிச்சை அளிப்பது தெய்வ இயல்பு. புதுசா படிச்சு வர மாணவர்களுக்கு நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா, அவங்க ஒரு பேஷண்ட்டையும் தன்னுடைய சகோதரர்கள் சகோதரிகள் அப்பா அம்மா மாதிரி ட்ரீட் பண்ணணும். அப்படி பண்ணாதான் அப்பதான் பேஷண்ட்டுக்கும் ஒரு கான்பிடன்ஸ் வரும், அவங்களுக்கும் நம்ம நல்லது செய்யலாம். இப்ப நிறைய மருத்துவக் கல்லூரிகள் எல்லா இடத்தையும் ஆரம்பிச்சிருச்சு. ஆனா அவங்க அதுக்குள்ள டெடிகேஷன் அவங்களோட பணிகள்ல தொடரணும். இது வியாபார நோக்கோட செயல்படுற ஒன்று இல்லைன்றது மருத்துவர்களும் புரிஞ்சுக்கணும், பொதுமக்களும் அதை புரிஞ்சுக்கணும். பிரிவுகள்னு பாத்தீங்கன்னா மருத்துவத்தை தான் நிறைய பிரச்சனைகள் உள்ளாகிறது. காரணம் கமர்ஷியலைசேஷன். இப்ப பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் செலவாகுது, மருந்துகள் வாங்க செலவாகுது, நோய் தீர்க்கறதுக்கு பண்ற டெஸ்ட் இருக்குல்ல, இன்வெஸ்டிகேஷன், அதுக்கு செலவாகுது, மருத்துவமனைகளுக்கு பெட்டு ஹாஸ்பிட்டல் சார்ஜஸ் செலவாகுது, வேற வியாதிகளும் பல விதங்கள் இருக்கு. ஆனா மருத்துவர்களுக்கும் பொறுப்புணர்வு உண்டு. இதையெல்லாம் உணர்ந்து அவங்க சேவையை நேர்மையா செய்யணும். இந்தியாவில் மருத்துவர்களின் எண்ணிக்கை குறைவாக உள்ள நிலையில் மக்கள் தொகைக்கு ஏற்ப எண்ணிக்கையை அதிகப்படுத்த அரசு முயற்சி எடுக்க வேண்டும். மருத்துவர்கள் தங்களது பொறுப்புணர்ந்து பணத்தை மட்டும் குறிக்கோளாக கொண்டு சிகிச்சை அளிக்காமல் மனிதாபிமானத்தோடு சிகிச்சை அளிக்க முன்வர வேண்டும். அவ்வாறு செய்தால் மனிதர்களுக்கு கடவுளும் மருத்துவரும் ஒன்றுதான்.